நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முழுக்க முழுக்க ஒரு ஆணை, அதாவது ஒரு தந்தையை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கும் ஒரு யதார்த்தமான மெகா தொடர். ஒரு தந்தைக்கும் அவரோட 5 மகள்களுக்கும் இடையே நடக்கும் பாச போராட்டம் தான் தாயுமானவனின் சிறப்பு. 5 வித்தியாசமான கதாபாத்திரங்களுடன் ஒரு தந்தையின் தாலாட்டு இந்த தாயுமானவன். ஜூலை 15 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7:30 மணிக்கு. இப்ப வர்ற மெகா தொடர்கள் இல்ல ஆதி காலத்திலிருந்து வர மெகா தொடர்கள்னு பாத்தீங்கன்னா மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடக்கிற போராட்டங்களையும் சண்டைகளையும் பிரதானப்படுத்தி தான் எடுத்திருப்பாங்க. ஒரு கூட்டு குடும்பத்துல நல்லா சந்தோஷமா இருக்கிற அழகான குடும்பத்துல இருக்கிற ஒரே பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை தான் கிட்டத்தட்ட எல்லா மெகா தொடர்களையும் சொல்லி இருப்பாங்க. ஏன் மாமியார் மருமகள்னா சண்டை தான் போடணுமா? ஒற்றுமையா இருக்கிற மாமியார் மருமகளே இல்லையான்னு நமக்கு கேள்வி எழும். அந்த கேள்விக்கு விடைதான் தெய்வம் தந்த வீடு. மாமியாருக்கும் மருமகளுக்கும் இருக்கிற பாசத்தை பாசிட்டிவா காட்டியிருக்கிறதா இந்த தெய்வம் தந்த வீடு. ஜூலை 15 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணிக்கு. ராம் என்னுடைய பிள்ளைகள் ஒருவர். ராமுடைய சினிமா எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அப்பாக்களும் பிள்ளைகளும் போக மாட்டேன் என்று அடம் பிடிக்கிற ஒரே இடம் பள்ளிக்கூடம் மட்டும்தான். நேற்று இரவு நமது மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் காலமானதால் இன்று பள்ளிக்கு விடுமுறை. எதுக்குடா கை தட்டின? யாராவது செத்து போனா லீவுப்பா. ஒரு டைரக்டரோட வேலை என்ன தமிழ் சினிமால? ஒரு நடிகர் எப்படிலாம் நடிக்கலாம், என்னோட கதைக்கு ஏத்தாப்புல எப்படியெல்லாம் அவரை மோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஆனா ஜீவாவுக்கே ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ட்ராக் அமைச்சு கொடுத்தது நம்ம கற்றது தமிழ் ராம் அவர்கள் தான். அவரு ரொம்ப நாளா காணாம போயிட்டாருன்னு எல்லாரும் தேடிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ரொம்ப கியூட்டான ஒரு கதையோட வந்திருக்கிறாரு. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த நடுவில் இருக்கிற உறவு பத்தினதான் ஒரு கதை. ஆனா இதுல பாருங்க, நம்ம கற்றது தமிழ் ராம் சார் ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு மியூசிக் பண்ணிருக்கிறாரு. ஆடியோவும் ரிலீஸ் ஆயிருச்சு. கற்றது தமிழ் ராம் சார் ரொம்ப நாள் கழிச்சு இந்த திரைப்படம் மூலமா வந்தாலும் யுவன் சங்கர் ராஜாவும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய பிரேக் கொடுத்து ஒரு மெலடியான ஒரு ஆல்பம் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். யுவன் சங்கர் ராஜா தொட்டதெல்லாம் பொண்ணாகுது அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய பாடல்கள் மூலமாவே தெரியும். ஏன்னா இந்த படத்தினுடைய பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. இறந்த பின்னும் அப்பாக்கள் கதாநாயகனாய் வாழ்வது மகள்களின் மனதில் மட்டும்தான். உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எங்க அப்பா தான் மிஸ் ரொம்ப பிடிக்கும். அப்போ உங்க அப்பா செத்தாலும் இப்படிதான் கை தட்டுவியா? நீ மட்டும் செத்து போக கூடாது இல்லப்பா. ராம் has a tremendous sense of visuals. அது உங்களுக்கு படத்தை பார்க்கும் பொழுது புரியும். இந்த ட்ரெய்லரை பார்த்தாலே புரியும். ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். அந்த விஷுவல்ஸுடைய அழகு, அந்த காம்போசிஷன்ஸ் and the way he uses his camera is all wonderful. மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. காமம் கலக்காத முத்தம் என்ன என்று மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் தெரியும். எவ்வளவு அற்புதமான ஒரு அவதானிப்பு, எவ்வளவு உணர்வுபூர்வமான ஒரு அவதானிப்பு. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ராமுடைய சினிமாவில் சினிமா மட்டுமல்ல, ஒரு கவித்துவம் இருக்கும், ஒரு அற்புதமான தமிழ் இருக்கும். அப்பாக்களை பிரியா மகள்கள் அதிர்ஷ்டசாலிகள், மகள்களை பிரியா அப்பாக்கள் பாக்கியவான்கள். ஆனால் அப்படியெல்லாம் தந்துவிட
வாழ்க்கை ஒன்றும் தோழன் இல்லை. அடியன் கண்ணின் கருவிழிகள் உன்முகத்தை தேடுதடி, கண்ணீர் துளிகள் காட்சியை மறுக்குதடி. மகள்கள் கேட்பவற்றை முடிந்தவரை முடியாது என்று சொல்லிவிடக்கூடாது என்கிற வாழ்க்கையைத்தான் அப்பாக்கள் வாழ ஆசைப்படுகிறார்கள். தேங்க்ஸ் பா. ஒருவேளை அவங்க அப்பா வாங்கிட்டு வரலனா அதெல்லாம் அவங்க வாங்கிட்டு வருவாங்க. அவ குழந்தை கேட்டானா வாங்கிட்டு போலனா எங்கிட்டு வரல. ஒருவேளை அவங்க அப்பா ஏமாத்திட்டாருனா அவங்க ரொம்ப நல்லப்பா, அவங்க ஏமாத்த மாட்டாங்க. இவ்வளவு பணம்னு தெரிஞ்சிருந்தா கேட்டுக்க மாட்டாடா. அப்பா ஏமாத்திட்டாரா? ராமுடைய அடுத்த படத்திற்காக காத்திருக்கும் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களுள் நானும் ஒருவன் என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு கர்வம் இருக்கிறது, பெருமை இருக்கிறது. யாருக்கும் தோழனில்லை தோழனில்லை வாழ்க்கை தோழனில்லையே, கேட்ட போது கேட்கும் யாவும் வாரி வாரி தந்திட கடந்து வருவேன் கண்மணி. பொருள் தேடி பணம் தேடி மகள்களையெல்லாம் விட்டுவிட்டு வெகு தூரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற அனைத்து அப்பாக்களுக்கும், பிரிந்து தவிக்கிற செல்ல மகள்களுக்கும் இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முற்றிலும் புதுமையான வித்தியாசமான நிகழ்ச்சிகளை தரது விஜய் டிவியோட சிறப்பம்சம். அதுலயும் காமெடி நிகழ்ச்சிகளை தரது விஜய் டிவியோட பலனே சொல்லலாம். அப்படி காமெடியை மட்டுமே பிரதானமா வச்சு வரப்போற ஒரு புத்தம் புதிய காமெடி நிகழ்ச்சி தான் காமெடியில் கலக்குவது எப்படி. இலைய மட்டும் போட்டு சோறு போடாம எங்கம்மா போற? இங்க வாங்கம்மா சோறு போடுங்கம்மா. Hey, what's happening? நமக்கு இலை போடலப்பா. அம்மா காமெடி. ஆமா, எங்க இருந்து பேசுறீங்க சித்தப்பா? ஒரு 4 பேர் காமெடி பண்றதா நினைச்சு என் கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்பைடர்மேன் என்ன வந்து காப்பாத்து. அட பாவி, காப்பாத்துறானா எனக்கே நூல் விடுறியா? பேட்மேன் நீயாவது வந்து காப்பாத்து. போடுங்கடா போடுங்கடா. ஆமாண்டா, சம்மானதா இருக்குடா. ஒருவேளை ஒரிஜினல் அயன்மேன் வரணும். ஐயா அயன்மேன் அயன்மேன். வரும் ஞாயிறு முதல் ஞாயிறு தோறும் பிற்பகல் 12:30 மணிக்கு உங்கள் விஜயில். இதெல்லாம் ஒரு காமெடியான்னு நினைச்சேன், சிரிச்சம்பா. Boys and girls wanna get up and dance, come on, raise your glass and say what's up, what's up, what's happening? Scream and shout, mama, let it all out, mama. Bring the roof down, singing what's up, what's up, what's happening? கண்ணுக்குள்ள கண்ணா வச்சு என்ன சொல்லாத, உங்ககே சட்ட காலர தான் தூக்கி விடாத. அடி பொண்ணம் கிளாஸ் பொண்ணம் போல ரொம்ப பண்ணாத, நான் பொண்ணத்தான தேடி வந்தேன் தள்ளி போடாத. ஏன் மட்ட பூச்சி கிட்ட வந்து வட்ட பாத்தேரசே கட்ட ஆசைப்படாத. ஏன் டெட்டால் ஊத்தி சுத்தம் செஞ்ச வெண்ணிலவா நின்னுக்கிட்டு என்ன இங்க ஏதோ செய்யாத. ஆயிரம் ஆசைய வச்சிருந்தோம் என்ன வாட்டுத. உன் கண்ணுக்குள்ள கண்ணுக்குள்ள கண்ணு வச்சு என்ன சுடாத. உன் பாக்கி சட்ட
காதுல சிரிச்சால வெஸ்டர்ன் மியூசிக் வெறும் காலில் நடந்தால லக்கு பூமிக்கு இல்ல பரவாயில்ல. என்னையும் என் குடும்பத்தையும் மதிச்சு சம்மதம் பேச வந்திருக்கிய. என்ன சொல்றதுனே தெரியல. என்ன இந்த பிள்ளைய ரெண்டும் வந்ததுல இருந்து லப்புடப்பவே பாத்துக்கிட்டு இருக்குதுங்க. ஆச்சி இது லேப்டாப். உன்னோட கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தணுமேங்கிற பதட்டத்துல திடீர்னு கிளம்பி வந்துட்டேன். என்னம்மா படம் பாக்குறீங்களா? ஆமா தாத்தா. என்ன எல்லாரும் அமைதியா இருக்கவ? ஆமா, உங்க மளிகை கடையில சரக்குலாம் எப்படி சைக்கிள்ல வச்சு சப்ளை பண்றீங்களா இல்ல வேன் வச்சு சப்ளை பண்றீங்களா? ஏய், சம்மதம் பேச வந்தே சரக்கு வாங்க முடியாது. இல்ல எல்லாரும் சைலண்டா இருக்கவ, கொஞ்சம் ஃபில் அப் பண்ணலாமே. அக்கா உன் சும்மாவே நிக்கறாரு, ஏதாவது பேச சொல்லு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. நான் ஃபுல்லா ஆர்கியூ பண்ணிட்டேன். பாரு சும்மா கதை விடாதீங்க. நீங்க அங்க கையை கட்டிக்கிட்டு சைலண்டா ஆச்சி பக்கத்துல நிக்கிறீங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எங்க எங்க இருந்து? அம்மா மொபைல் வழியா லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. முக்கியமான விஷயமா வெளியே போறேன். காலைல பசங்களுக்கு பரேட் இருக்கு. பிருந்தாவன் ஹோட்டல்ல டிஃபன் ஆர்டர் பண்ணிட்டேன். ஓகே சார். ஏய், ஸ்கூல் டைம்ல அவன் எங்க போயிருக்கான்னு கேளு. ஏய் சத்யா, எங்க போற? சொல்ல மாட்டேன். நீ சொல்லாம 8 மணி நியூஸ்ல சொல்லுவாங்க. சார் கேக்குற சொல்லு. நான் ஸ்கூல்ல விட்டு நின்னுட்டேன். டிசி வேணும்னு எழுதி கொடுத்துட்டு போறேன். ஏய் எதுக்கு? ஸ்டூடண்ட் டீச்சரை லவ் பண்ண கூடாதுன்னு என்சிசி மாஸ்டர் சொன்னாரு. இனிமே நான் ஸ்டூடண்ட் இல்லையே, தாராளமா லவ் பண்ணலாம்ல? ஆமா, இப்போ யாரை லவ் பண்ற? நம்ம என்சிசி மாஸ்டர் தான். என்ன பேசிட்டு இருக்க? வாய் கொண்டு ஏய் சூசர், இன்னைக்கு February 14. ஏய் சார்பா சாருக்கு விஷ் பண்ணிரு. ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. கலைமாது தான் மீட்டும் மிதமான வீணை, கனிவான ஸ்வரம் பாட பதமானது. கலைமாது தான் மீட்டும் மிதமான வீணை, கனிவான ஸ்வரம் பாட பதமானது. அழகான இளம் பெண்ணின் மேனி தான் கூட ஆதார ஸ்ருதி கொண்ட வீணையம்மா. அழகான இளம் பெண்ணின் மேனி தான் கூட ஆதார ஸ்ருதி கொண்ட வீணையம்மா. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. இடையாட வளையாட சலங்கைகள் ஆட, இடையோடு கொடி போல
உலகாளும் உமையாளின் ராகபாவங்கள் ஆனந்தம் குடிகொண்ட கோலமம்மா. உலகாளும் உமையாளின் ராகபாவங்கள் ஆனந்தம் குடிகொண்ட கோலமம்மா. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முழுக்க முழுக்க ஒரு ஆணை, அதாவது ஒரு தந்தையை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கும் ஒரு யதார்த்தமான மெகா தொடர். ஒரு தந்தைக்கும் அவரோட 5 மகள்களுக்கும் இடையே நடக்கும் பாச போராட்டம் தான் தாயு மாணவனின் சிறப்பு. 5 வித்தியாசமான கதாபாத்திரங்களுடன் ஒரு தந்தையின் தாலாட்டு. இந்த தாயு மாணவன் ஜூலை 15 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7:30 மணிக்கு. இப்ப வர்ற மெகா தொடர்கள் இல்ல ஆதி காலத்திலிருந்து வர மெகா தொடர்கள்னு பாத்தீங்கன்னா மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடக்கிற போராட்டங்களையும் சண்டைகளையும் பிரதானப்படுத்தி தான் எடுத்திருப்பாங்க. ஒரு கூட்டு குடும்பத்துல நல்லா சந்தோஷமா இருக்கிற அழகான குடும்பத்துல இருக்கிற ஒரே பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை தான் கிட்டத்தட்ட எல்லா மெகா தொடர்களையும் சொல்லி இருப்பாங்க. ஏன் மாமியார் மருமகள்னா சண்டை தான் போடணுமா? ஒற்றுமையா இருக்கிற மாமியார் மருமகளே இல்லையான்னு நமக்கு கேள்வி எழும். அந்த கேள்விக்கு விடைதான் தெய்வம் தந்த வீடு. மாமியாருக்கும் மருமகளுக்கும் இருக்கிற பாசத்தை பாசிட்டிவா காட்டியிருக்கிறதா இந்த தெய்வம் தந்த வீடு. ஜூலை 15 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணிக்கு. நிரஞ்சமானோ நீ பா
மரங்கள் நடுங்கும் மார்கள் இருக்க ரத்தோ ஒரையோ குளிரும் இருக்க நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் தனிமை அடர்ந்தது பனியும் படர்ந்தது கப்பல் இறங்கியே காற்றும் கரையில் நடந்தது 4 கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நானும் எழுதுவத்தியும் தனிமை தனிமையோ கொடுமை கொடுமையோ நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் தனிமை அடர்ந்தது பனியும் படர்ந்தது கப்பல் இறங்கியே காற்றும் கரையில் நடந்தது 4 கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நானும் எழுதுவதியும் தனிமை தனிமையோ தனிமை தனிமையோ கொடுமை கொடுமையோ பேச்செல்லாம் தாராட்டு போல என்னை உறங்க வைக்க நீ இல்லை. தினமும் ஒரு முத்தம் தந்து காலை காஃபி கொடுக்க நீ இல்லை. இழியில் வரும் தூசி தன்னை நாவல் எடுக்க நீ இங்கு இல்லை. மனதில் எழும் குழப்பம் தன்னை தீர்க்க நீ எங்கே இல்லை. அங்கே இந்த தனிமையில் நிமிஷங்கள் வருஷமானதேனோ வானிங்கே நீளம் அங்கே இந்த உவமைக்கு இருவரும் விளக்கமானதேனோ
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முழுக்க முழுக்க ஒரு ஆணை, அதாவது ஒரு தந்தையை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கும் ஒரு யதார்த்தமான மெகா தொடர். ஒரு தந்தைக்கும் அவரோட 5 மகள்களுக்கும் இடையே நடக்கும் பாச போராட்டம் தான் தாயுமானவனின் சிறப்பு. 5 வித்தியாசமான கதாபாத்திரங்களுடன் ஒரு தந்தையின் தாலாட்டு. இந்த தாயுமானவன் ஜூலை 15 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7:30 மணிக்கு. இப்ப வர்ற மெகா தொடர்கள் இல்ல ஆதி காலத்திலிருந்து வர மெகா தொடர்கள்னு பாத்தீங்கன்னா மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடக்கிற போராட்டங்களையும் சண்டைகளையும் பிரதானப்படுத்தி தான் எடுத்திருப்பாங்க. ஒரு கூட்டு குடும்பத்துல நல்லா சந்தோஷமா இருக்கிற அழகான குடும்பத்துல இருக்கிற ஒரே பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை தான் கிட்டத்தட்ட எல்லா மெகா தொடர்களையும் சொல்லி இருப்பாங்க. ஏன் மாமியார் மருமகள்னா சண்டை தான் போடணுமா? ஒற்றுமையா இருக்கிற மாமியார் மருமகளே இல்லையான்னு நமக்கு கேள்வி எழும். அந்த கேள்விக்கு விடைதான் தெய்வம் தந்த வீடு. மாமியாருக்கும் மருமகளுக்கும் இருக்கிற பாசத்தை பாசிட்டிவா காட்டியிருக்கிறதா இந்த தெய்வம் தந்த வீடு. ஜூலை 15 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணிக்கு. அபிநய ராஜா கோகுல பாலா கோட்டி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் எங்கிச்சாவேன் இத்தவணை என்னை ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா. உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே விதையில்லாமல் வேறில்லையே. உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே விதையில்லாமல் வேறில்லையே. கிருஷ்ணா உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே விதையில்லாமல் வேறில்லையே. நிதம் காண்கின்றவான் கூட நிஜமல்ல இதம் சேர்க்கும் கணா கூட சுகமல்ல. நீ இல்லாமல் நான் இல்லையே. உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் கமதனிதானி தவமகமருகரித உன்னை காணாமல் பெண் நெஞ்சு தடுமாறுதே விதையில்லாமல் வேறில்லை. நளினமோக சாமள ரங்கா நடன பாவ சுதிலய கங்கா சரி வர துங்காது வாடும் மனுதினம் உனக்காக எங்கும் ராதாதான் உனக்கென ராதாதான் உனக்கு ஒரு ராதாதான். கிருதிதா கிருதி கிருதிதா கிருதி தத கிட்ட தக்கதா தத கிட்ட தக்கதா தத கிட்ட தக்க தத கிட்ட தக்க தத கிட்ட தக்கதா. அவ்வாறு நோக்கினால் எவ்வாறு நாணுவேன் கண்ணாடி முன் நின்று பார்த்து கொண்டேன். ஒன்றாகச் செய்திட 100 நாடகம் ஒத்திகைகள் செய்து எதிர்பார்த்திருந்தேன். எதிர்பாராமலே அவன் எதிர்பாராமலே அவன் பின்னிருந்து வந்து என்னை பம்பரமாய் சுழற்றி விட்டு உலகுண்ட பெருவாயன் எந்தன் வாயோடு
என்றொரு பொருளுள்ளதை இந்த பூங்கோதை மறந்தாளடி. உடலணிந்த ஆடை போல் என்னை அணிந்து கொள்வாயா இனி நீ கண்ணா தூங்காத என் கண்ணின் துயில் உரித்த கண்ணந்தான் இனி நீ இது நேராமலே நான் உன்னை பாராமலே நான் இந்த முழு ஜன்மம் போயிருந்தா என்று அதை எண்ணி வீணேகம் ஏங்காமலே உன்னை மூச்சாக்கி வாழ்வேனடா. என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன். நீ என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன். செல்லச்சண்டை போடுகிறாய், தள்ளி நின்று தேடுகிறாய். அன்பே என்னை தண்டிக்கவும் புன்னகையில் மன்னிக்கவும் உனக்கு உரிமை இல்லையா? என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன். என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், போக மாட்டேன். கண்ணம் தோடும் கூந்தல் ஒதுக்க நீ சாய்வது என்னை கொஞ்சம் பார்க்கத்தானடி. கண்ணை மூடி தூங்குவதை போல் நீ நடிப்பது எந்தன் குரல் கேட்கத்தானடி. இன்னும் என்ன சந்தேகம் என்னை இனி என்னாலும் தீயாக பார்க்காதடி. சின்ன பிள்ளை போல நீ அடம் பிடிப்பதென்ன சொல்ல? என்னை விட யாரும் இல்லை அன்பு செய்து உன்னை வெல்ல. சண்டை போட்ட நாட்களைத்தான் எண்ணிச் சொல்ல, கேட்டுக்கொண்டால் கணக்கும் பயந்து நடுங்கும். என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன். என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், போக மாட்டேன்.
சின்ன தலைக்கணமே காதல் அதை பொறுக்கணுமே இல்லை எனில் கட்டி வைத்து உதைக்கணுமே உன்னுடைய கையாலே தண்டனையை தந்தாலே என் நெஞ்சம் கொண்டாடுமே கன்னத்தில் அடிக்கும் அடி முத்தத்தாலே வேண்டுமடி மற்றதெல்லாம் உன்னுடைய இதழ்களின் இஷ்டப்படி எந்த தேசம் போன போதும் என்னுடைய சொந்த தேசம் உனது இதயம் தானே என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன் உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன் செல்லச்சண்டை போடுகிறாய் தள்ளி நின்று தேடுகிறாய் அன்பே என்னை தண்டிக்கவும் புன்னகையில் மன்னிக்கவும் உனக்கு உரிமை இல்லையா என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன் உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முற்றிலும் புதுமையான வித்தியாசமான நிகழ்ச்சிகளை தரது விஜய் டிவியோட சிறப்பம்சம். அதுலயும் காமெடி நிகழ்ச்சிகளை தரது விஜய் டிவியோட பலனே சொல்லலாம். அப்படி காமெடியை மட்டுமே பிரதானமா வச்சு வரப்போற ஒரு புத்தம் புதிய காமெடி நிகழ்ச்சி தான் காமெடியில் கலக்குவது எப்படி. இலைய மட்டும் போட்டு சோறு போடாம எங்கம்மா போற? இங்க வாங்கம்மா சோறு போடுங்கம்மா. Hey, what's happening? நமக்கு இலை போடலப்பா. செம்ம காமெடி. ஆமா எங்க இருந்து பேசுறீங்க சித்தப்பா? ஒரு 4 பேர் காமெடி பண்றதா நினைச்சு என் கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்பைடர்மேன் என்ன வந்து காப்பாத்து. அட பாவி, காப்பாத்துறானா எனக்கே நூல் விடுறியா? பேட்மேன் நீயாவது வந்து காப்பாத்து. போடுங்கடா போடுங்கடா. ஆமாண்டா செம்மானதா இருக்குடா. ஒருவேளை ஒரிஜினல் அயன்மேன் வரணும். ஐயா அயன்மேன் அயன்மேன். வரும் ஞாயிறு முதல் ஞாயிறு தோறும் பிற்பகல் 12:30 மணிக்கு உங்கள் விஜயில். இதெல்லாம் ஒரு காமெடியான்னு நினைச்சேன், சிரிச்சம்பா. யாரோ இவன் என் பூக்களின் வேரோ